The auditor shall evaluate management's assessment of the entity's ability to continue as a going concern. The management's assessment of the entity's ability to continue as a going concern is a key part of the auditor's consideration of the management use of the going concern basis of the accounting. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஒரு அசஸ்மெண்ட் மேக் பண்ணும். இந்த என்டிட்டிக்கு இந்த கோயிங் கன்சர்ன் நம்ம யூஸ் பண்றோமே இது கரெக்டா இருக்குமா, எதுவும் டவுட் இல்லாம இருக்குமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் மேக் பண்ணும். ஸோ இது ப்ராப்பரா இருக்கா, இந்த மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல இது கரெக்டா தான் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றதா. முதல் இந்த மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்களா, அந்த அசஸ்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்றதா முதல் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆடிட்டா இருக்கும் இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ்க்கு அசஸ்மெண்ட் மேக் பண்றது. சரியா? செகண்ட் ஒன், இஃப் it is not the auditor's responsibility to rectify the lack of analysis by management. In some circumstances, however, the lack of detailed analysis by management to support its assessment may not prevent the auditor from concluding whether management's use of going concern basis of accounting is appropriate in the circumstances. அதாவது நம்ம ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு அசஸ்மெண்ட் மேக் பண்ணும் அப்படின்றது நம்மளோட ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சரியா? நம்மளோட ஆடிட்டர் ஜஸ்ட் அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்ற அனாலிசிஸ் மட்டும் தான் நம்மளால மேக் பண்ண முடியும். சரியா? சோ இப்போ நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் மேக் பண்ணல அப்படின்றனால அதுக்காக நம்ம ஆடிட்டர் வந்துட்டு அவங்களோட அசஸ்மெண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாம விட்டலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் பண்றது மேனேஜ்மெண்டோட அசஸ்மெண்ட் தான். பட் ஆனா இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ப்ராப்பரா தான் இருக்குமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றது அது நம்மளோட ஆடிட்டரோட ஒரு கன்சர்ன் தான். சரியா? அவங்க பண்ணலன்றதுக்காக நம்ம பண்ணாம விட முடியாது. ஓகேவா? In other circumstances, evaluating management's assessment of the entity's ability to continue as a going concern may include an evaluation of the process management followed to make its assessment, the assumption on which the assessment is based, and management's plan for future action, and whether management's plan are feasible in the circumstances. அதாவது இப்போ இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேனேஜ்மெண்ட் மேக் பண்ண அசஸ்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது இவாலுவேட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க என்ன அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க அசஸ்மெண்ட் அப்படின்னா ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்க அசஸ்மெண்ட் மேக் பண்ணும்போது உங்களோட அசம்ஷன் வச்சுதான் நீங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க. சோ அவங்க என்ன அசம்ஷன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க, அந்த அசம்ஷன்ஸ் வேலிடா இருக்கா, அண்ட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ்க்கு என்ன மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் வச்சிருக்காங்க, அண்ட் அந்த பிளான் ஆக்சுவலி ஃபீசிபிளான ஒரு பிளானா அப்படின்றதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இன் இவாலுவேட் ஒரு நிமிஷம் இருங்க, இது கிராஸ் ஆயிருக்கும். Okay. In evaluating management's assessment of the entity's ability to continue as a going concern, the auditor shall cover the same period as that used by the management to make its assessment as required by the applicable financial reporting framework or by law or regulation if it specifies a longer period. If the management's assessment of the entity's ability to continue as a going concern covers less than 12 months from the date of the financial statements, the auditor shall request management to extend its assessment period to at least 12 months from that date. அதாவது ஜெனரலி இந்த அசஸ்மெண்ட் அவங்க எந்த பீரியடுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சரியா? அதே பீரியட கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஆடிட்டரும் ஒரு அசஸ்மெண்ட் மேக் பண்ண முடியும். அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் எந்த பீரியடுக்கு அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அதே பீரியடுக்கானதான் நம்மளும் அசஸ்மெண்ட் மேக் பண்ணி அவங்க எடுத்திருக்க அசஸ்மெண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். சரியா? சோ இவங்க அசஸ்மெண்ட் அட்லீஸ்ட் இன்கேஸ் நம்மளோட லாவோ ரெகுலேஷனோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ ஒரு லாங்கஸ்ட் பீரியட் ஸ்பெசிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த லாங்கர் பீரியட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்ப இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 12 மாசம் கூட அசஸ்மெண்ட் மேக் பண்ணல, ஒரு 8 மாசத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 12 மாசத்துக்காவது நீங்க கவர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 12 மாசத்துக்காவது அசஸ்மெண்ட் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? Next one, additional audit procedure when events or conditions are identified. If events or conditions have been identified that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern, the auditor shall obtain sufficient appropriate audit evidence to determine whether or not a material uncertainty exists relating to events or conditions that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern through performing additional audit procedures, including consideration of mitigating factors. அதாவது நம்மளோட
ஏதாச்சும் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்க கோயிங் கன்சர்ன்ல கன்டினியூ ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்ஸோ இல்ல கண்டிஷன்ஸோ நம்மளுக்கு சிக்னிபிகன்ட் டவுட் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரியா? சோ அதுக்கு ரெலவெண்டான நம்ம சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டான ஒரு ஆடிட் எவிடன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது எந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டியும் நம்மளுக்கு இல்ல, எந்த ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு சிக்னிபிகன்டான ஒரு டவுட் நம்மளுக்கு குடுக்கல அப்படின்ற ஒரு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் நம்ம ஆடிட் எவிடன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அண்ட் அலாங் வித் தட் வேற ஏதாச்சும் ஒரு அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம அதுக்கு அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும். அண்ட் வேற ஏதாவது மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு, பட் அதுக்கு எனக்கு வந்து இத வச்சு நான் அத வந்து கன்சோல் பண்ணிடுவேன், இத வச்சு நான் அத வந்து அட்ரஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ அதெல்லாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வேர் மேனேஜ்மெண்ட் ஹஸ் நாட் yet performed an assessment of the entity's ability to continue as a going concern, requesting management to makes its assessment. அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வைக்கணும். சரியா? Second one, evaluating management's plan to future action in relating to its going concern assessment, where the outcome of these plan is likely to improve the situation and where management's plan are feasible in the circumstances. அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பாங்கல்ல. இப்ப இந்த கோயிங் கன்சர்ன் அசஸ்மெண்ட் மேக் பண்ணிட்டு அதை வச்சு பேஸ்ட் ஆன் தட் அசஸ்மெண்ட் அவங்க ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பாங்கல்ல. அந்த ஃபியூச்சர் பிளானை நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். இந்த பிளானோட அவுட்கம் ப்ராப்பரா இருக்குமா, அந்த சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குமா, அந்த பிளான் ஆக்சுவலி இப்போ ஃபீசிபிளா இருக்குமா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு, முதல்ல அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு அப்படின்றத நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். சரியா? Third one, where the entity has prepared a cash flow forecast, and analysis of the forecast is a significant factor in considering the future outcome of the event or conditions in the evaluation of the management's plan for future action. Evaluating the reliability of the underlying data generated to prepare the forecast and determining whether there is adequate support for the assumptions underlying the forecast. அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஃபோர்காஸ்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபியூச்சர் அவுட்கம்ஸ் என்னவா இருக்கும், அதுக்கு நீங்க என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத அவங்க பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்காஸ்ட ஒரு டேட்டா வச்சு அவங்க பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டேட்டா ரிலேயபிளான டேட்டாவா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஒரு ஃபோர்காஸ்ட்னாலே ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும்ல, சோ அந்த அசம்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் அடிக்குவேட்டான சப்போர்ட் இருக்கா அப்படின்றதையும் அவங்க பார்க்கணும். ஓகேவா? Fourth one, consider whether any additional facts or information have become available since the date on which the management made its assessment. அதாவது மேனேஜ்மெண்ட் ஒரு டேட்ல அசஸ்மெண்ட் மேக் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனோ இல்ல அடிஷனல் ஃபேக்ட்ஸோ வந்துட்டு வந்திருக்கா அந்த கோயிங் கன்சர்னுக்கு ரெலவெண்டா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கணும். சரியா? Next one, requesting written representation from management and where appropriate, those charged governance regarding their plans for future action and the feasibility of these plans. அதாவது நம்மளோட மேனேஜ்மெண்ட் கிட்டயோ இல்ல தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் கிட்டயோ ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ்க்கு நாங்க வச்சிருக்கோம், இந்த கோயிங் கன்சர்னை மிட்டிகேட் பண்றதுக்கு நாங்க ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் பிளான்ஸ் வச்சிருக்கோம், அண்ட் இந்த ஆக்ஷன் பிளான் ஆக்சுவலி ஃபீசிபிளான ஒரு ஆக்ஷன் பிளான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நம்ம வாங்கிக்கணும். சரியா? சரி, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணல அசஸ்மெண்ட் அப்படின்னா அவங்கள்ட்ட அசஸ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ண சொல்லணும். இன்கேஸ் அவங்க அசஸ்மெண்ட்ஸ் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபியூச்சர் பிளானை இவாலுவேட் பண்ணி பார்க்கணும், அது ஃபீசிபிளா இருக்குமா அப்படின்றது. தேர்ட் ஒன், கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோர்காஸ்டோட அண்டர்லைங் டேட்டா ரிலேபிளா இருக்கான்றத பார்க்கணும். அவங்க எடுத்திருக்க அசம்ஷன்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டிங்கா இருக்கு, அதுக்கு அடிக்குவேட்டான சப்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அடிஷனல் ஃபேக்ட்ஸோ இல்ல இன்ஃபர்மேஷன்ஸோ அவங்க பண்ண டேட்டுக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்டயோ இல்ல தோஸ் சார்ஜ் வச்சுட்டு ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிக்கணும் அந்த பிளான்ஸ் அண்ட் அந்த ஃபீசிபிலிட்டி ஆஃப் த பிளான்ஸ் பத்தி. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸும் படிச்சிருவோமா இல்ல இதை தனியா படிக்கிறதா? 6 எக்ஸாம்பிள் படிக்கணும். படிச்சிருவோமா எக்ஸாம்பிள் இதோட சேர்த்தே? ம்
examples of audit procedures when event or conditions have been identified that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern. அதாவது நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்மளுக்கு இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அனலைசிங் அண்ட் டிஸ்கசிங் கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட் அண்ட் அதர் ரெலவென்ட் ஃபோர்காஸ்ட் வித் தி மேனேஜ்மெண்ட். இப்போ ஏதாச்சும் அவங்க ஃபோர்காஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டா இருக்கலாம், ப்ராஃபிட் ஃபோர்காஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஃபோர்காஸ்டா இருந்தாலும் சரி அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பாக்குறது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் அனலைசிங் அண்ட் டிஸ்கசிங் த என்டிட்டிஸ் லேட்டஸ்ட் அவைலபிள் இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இயர் ஓகே 31st மார்ச் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இருக்க இயருக்கு ஒரு இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களே, குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களே, அதை அனலைஸ் பண்ணி அது ரிலேட்டடான நம்ம டிஸ்கஷன்ஸ் மேக் பண்றது. Third one, reading the terms of the debentures and loan agreements and determining whether any have been breached. அதாவது டிபென்ச்சர்ஸோ இல்ல லோன் அக்ரிமெண்ட்ஸோ ஏதோ அங்க இருக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கம்ப்ளை பண்ணாம விட்டுருக்காங்களா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க பிரீச் எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்றத அந்த டேர்ம்ஸை ரீட் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீடிங் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் அண்ட் ரெலவென்ட் கமிட்டி வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ். ஏதாவது ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்றது நம்மளோட மீட்டிங்ஸோட மினிட்ஸ், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம், இல்லை தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதர் கமிட்டிஸோட மீட்டிங்ஸா இருக்கலாம், அவங்களோட மீட்டிங்ஸோட மினிட்ஸை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம் ஏதாவது ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் என்கொயரிங் ஆஃப் தி என்டிட்டிஸ் லீகல் கவுன்சில் ரிகார்டிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் அண்ட் த ரீசனபிள்னஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் தியர் அவுட்கம்ஸ் அண்ட் த எஸ்டிமேட் ஆஃப் தியர் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கு நம்ம மேல அப்படின்னா அந்த கேஸோட அவுட்கம் எந்த லெவலுக்கு இருக்கும், அந்த அவுட்கம் இவங்க அசஸ் பண்ணிருக்க அவுட்கம் ரீசனபிளா இருக்குமா, அதனால நம்ம பினான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணிருக்கிறதெல்லாம் ரீசனபிளா இருக்குமா அப்படின்ற ஒரு என்கொயரிஸ் நம்ம மேக் பண்ணி பாக்குறது. Next one, confirming the existence, legality and enforceability of agreements to provide or maintain financial support with related and third parties and assessing the financial ability of such party to provide additional funds. அதாவது நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி மேக் பண்ணிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த பினான்சியல் சப்போர்ட் நீங்க கொடுங்க, ஆர் நம்ம இந்த டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்மளோட பிசினஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ள போயிருப்பீங்கல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அது லீகாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் அது என்ஃபோர்ஸபிளான ஒண்ணா, அது நமக்கு கேஸ் போட முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணி அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அடிஷனல் ஃபண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட் ஒன், இவாலுவேட்டிங் தி என்டிட்டிஸ் பிளான் டு டீல் வித் அன்ஃபில்ட் கஸ்டமர் ஆர்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் நம்ம கிட்ட இருக்கு, பெரிய பெரிய கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அன்ஃபில் பண்ணாம இருக்கும், அதாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற பிளான்ஸை நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? Performing audit procedures regarding subsequent events to identify those that either mitigate or otherwise affect the entity's ability to continue as a going concern. அதாவது 31st மார்ச் வரைக்கும் எதுவும் தெரியல, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் எதுவும் நம்மளோட கோயிங் கன்சர்னை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்மிங் த எக்ஸிஸ்டன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் அடிக்வசி ஆஃப் பாரோயிங் ஃபெசிலிட்டிஸ். நமக்கு தேவையான ஃபண்ட்ஸுக்கு பாரோயிங் ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இருக்கா, அதோட டேர்ம்ஸ் என்னவா இருக்கு, நம்மளுக்கு அது அடிக்குவேட்டா இருக்குமா அந்த ஃபண்ட்ஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் அப்டெய்னிங் அண்ட் ரிவ்யூவிங் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ். ஏதாச்சும் நம்ம மேல ஒரு பீனல் ஆக்ஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸை நம்ம வாங்கி அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். And finally, determining the adequacy of support for any planned disposal of assets. இப்போ நம்ம ஏதோ ஒரு அசட்டை நம்ம விற்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த அசட்டை நம்ம சேல் பண்றதுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம வச்சிருக்கோமா, ஏதாவது ஒரு பேக்கப் அடுத்து நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு அசெட் நம்ம வச்சிருக்கோமா, இல்ல அப்படின்னா அது நம்மளுக்கு இப்போதைக்கு நெசசரியே இருக்காதா அப்படின்ற ஒரு சப்போர்ட் நம்ம வச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? Next one, auditor's conclusion.
The auditor shall evaluate whether sufficient appropriate audit evidence have been obtained regarding and shall conclude on the appropriateness of the management's use of the going concern basis of accounting in the preparation of the financial statements. Based on the audit evidence obtained, the auditor shall conclude whether the auditor's judgment a material uncertainty exists related to events or conditions that individually or collectively may cause significant doubt on the entity's ability to continue as a going concern. A material uncertainty exists when the magnitude of its potential impact and the likelihood of the occurrence is such that, in the auditor's judgment, appropriate disclosure of the nature and implications of the uncertainty is necessary. அதாவது நம்மளோட ஆடிட்டரோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆடிட்டர் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அவங்க இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். எது ரிலேட்டடா இவாலுவேட் பண்ணும்? நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு கோயிங் கன்சர்ன் பேசிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கல்ல இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேரிங்ல, இது அப்ராப்ரியேட்டா இருக்கா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதை இவாலுவேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எடுப்பாங்க. சரியா? சோ இப்ப எடுத்திருக்க இந்த ஆடிட் எவிடன்ஸை வச்சு ஆடிட்டர் முதல் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டிஸும் இல்ல, எந்த ஒரு சிக்னிபிகன்ட் டவுட்ஸும் நம்ம என்டிட்டியோட கோயிங் கன்சர்ன்ல இல்ல. சோ எந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டிஸும் இல்ல அப்படின்றனால நம்மளோட எந்த ஒரு பொட்டன்ஷியலான இம்பாக்டும் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இம்பாக்ட் இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு நடக்கிறதுக்கான லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் வந்துட்டு என்ன லெவலுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மேக் பண்ணி அதை வச்சு இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் யூஸ் பண்ணிருக்கிறது அப்ராப்ரியேட்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றத அவங்க டிட்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? Adequacy of disclosures when events or conditions have been identified and material uncertainty exist. இப்போ அவங்க இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும்? இஃப் தி ஆடிட்டர் கன்க்ளூட்ஸ் தட் தி மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆஃப் த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இஸ் அப்ராப்ரியேட் இன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் பட் அ மெட்டீரியல் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட், தி ஆடிட்டர் ஷால் டிட்டர்மைன் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் adequately disclose the principal events or conditions that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern, and management's plan to deal with these events or conditions and disclose clearly that there is a material uncertainty related to events or conditions that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern, and therefore that it may be unable to realize its assets and discharge its liabilities in the normal course of business. அதாவது இப்போ நம்மளோட ஆடிட்டர் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க கோயிங் கன்சர்ன் பேசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறது அப்ராப்ரியேட் தான், பட் ஆனாலும் ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம என்ன ஈவெண்ட் ஆர் கண்டிஷன்ஸா இருக்கும், எது நம்மளோட இந்த சிக்னிபிகன்ட் டவுட் கொடுக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அடிக்குவேட்டா அவங்க இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா, எதனால நம்மளால இந்த கோயிங் கன்சர்னுக்கு ஒரு டவுட் வரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத முதல் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அலாங் வித் தட் இந்த மெட்டீரியல் அன்சர்டனிட்டி எது அப்படின்றத கிளியர்லி டிஸ்க்ளோஸ் பண்றதோட சேர்ந்து இதனாலதான் நான் இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இந்த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் ஆக முடியாம போயிடும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன்ஸும் அங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். ஓகேவா? இத படிச்சிடலாமா? Adequacy of disclosure when events or conditions have been identified but no material uncertainty exists. If events or conditions have been identified that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern, but based on the audit evidence obtained, the auditor concludes that no material uncertainty exists, the auditor shall evaluate whether, in the view of the requirements of the available financial reporting framework, the financial statements provide adequate disclosure about these events or conditions. அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட் ஆர் கண்டிஷன் இருக்கு, சரியா? பட் ஆனா அந்த ஈவெண்ட் ஆர் கண்டிஷன் நமக்கு எந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டியுமே தரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் ஒரு கண்டிஷனும் இருக்கு, பட் ஆனா அது நம்மளோட கோயிங் கன்சர்னை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம கோயிங் கன்சர்ன்ல எந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டியுமே கிடையாது. ஒரு சிக்னிபிகன்ட் டவுட் காஸ் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, பட் ஆனா அது வந்து மெட்டீரியல் அன்சர்டனிட்டி தராது.
அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆடிட்டர் வந்துட்டு அவங்களோட அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி அத ப்ராப்பரா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த மாரி ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அது மெட்டீரியல் அன்சர்டனிட்டி தராது. அதனால நான் கோயிங் கன்சர்ன் பேசிஸ தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த ஒரு ஈவென்ட்ஸ் ஆர் கண்டிஷன் இன்னொரு சிக்னிஃபிகன்ட் டவுட் காஸ் பண்ற மாதிரி ஒரு ஈவென்ட் ஆர் கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத மட்டும் அவங்க வெரிஃபை பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். Implication for auditor's report. If use of going concern basis of accounting is inappropriate. If the financial statements have been prepared using the going concern basis of accounting, but in the auditor's judgment, management use of the going concern basis of accounting in the preparation of the financial statement is inappropriate, the auditor shall express an adverse opinion. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோயிங் கன்சர்ன் பேசிஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட். பட் ஆனா ஆடிட்டரோட ஜட்மெண்ட் படி இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு. ஏதோ ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கனால அது ஒரு இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு அப்படின்னா ஆடிட்டர் டைரக்டா அவங்க ஒரு அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் என்ன, ரொம்ப பர்சுவேசிவான இருக்கிறது. அதாவது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவல்ல மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்தோம். இப்போ ஒரு கோயிங் கன்சர்ன் பேசிஸ் நம்ம அக்கௌண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவல்லே இப்ப நம்மளுக்கு அது எரர் மிஸ்டேட்மெண்டா இருக்கு. சோ நம்ம டைரக்டா அட்வர்ஸ் ஒப்பீனியன் நம்ம கொடுப்போம். ஓகேவா? If use of going concern basis of accounting is appropriate but a material uncertainty exists. சரியா? Adequate disclosure of material uncertainty is made in the financial statements. Sorry. If adequate disclosure about the material uncertainty is made in the financial statement, the auditor shall express an unmodified opinion and the auditor's report shall include a separate section under the heading Material Uncertainty relating to going concern to draw attention to the note in the financial statement that discloses such matter. State that these events or conditions indicate that the material uncertainty exists that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern. The auditor's opinion is not modified in respect of the matter. அதாவது இப்போ எனக்கு ஒரு சிக்னிபிகன்ட் டவுட் இருக்கு, ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு. பட் ஆனா என்னோட கோயிங் கன்சர்ன் நான் யூஸ் பண்றது எனக்கு அப்ராப்ரியேட்டா தான் இருக்கு. மேபி நம்ம மேனேஜ்மெண்ட் அதுக்கான ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்கலாம், அது ஃபீசிபிளா இருக்கிற மாதிரி, அதை மிட்டிகேட் பண்ற மாதிரி. சோ அதனால எனக்கு இது இருக்கு, பட் ஆனா எனக்கு கோயிங் கன்சர்ன் அப்ராப்ரியேட் தான் அப்படின்னா நான் ப்ராப்பரா ஒரு டிஸ்க்ளோஷர் மேக் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு இந்த ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு, எனக்கு ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி, சிக்னிபிகன்ட் டவுட் இருக்கிறதுக்கான மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இதான் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்க்ளோஷர்ஸ் மேக் பண்ணிருக்கோம். இன்கேஸ் அது ப்ராப்பரா அவங்க டிஸ்க்ளோஷர்ஸ் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், நம்ம ஒரு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவோம். சரியா? எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இருக்காது, டைரக்டா அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவோம். பட் ஆனா நம்மளோட ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல இன்னொரு ஒரு ஹெட்டிங் போட்டு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் அப்படின்றத போட்டு நம்மளோட ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு ஒரு அட்டென்ஷனை டிரா பண்றோம். அதாவது இந்த யூசர்ஸோட அட்டென்ஷனை நம்ம டிரா பண்றோம். இந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த மேட்டருக்கு ஒரு டிஸ்க்ளோஷர்ஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷனை நம்ம டிரா பண்றோம். அதே மாதிரி அங்கேயும் நம்ம இந்த ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு, இந்த ஒரு சிக்னிபிகன்ட் டவுட் நம்ம காஸ்ட் பண்ணுது இந்த ஈவெண்ட்ஸோ இல்ல கண்டிஷன்ஸோ, இதனாலதான் நாங்க வந்துட்டு கோயிங் கன்சர்ன் வந்துட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் கோயிங் கன்சர்ன் பேசிஸ்ல நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது இப்போ வரைக்குமே வந்து அப்ராப்ரியேட்டா தான் இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துடணும். ஓகேவா? இது ஒப்பீனியன் பேராகிராஃப்ல கொடுக்க மாட்டோம், தனியா ஒரு ஹெட்டிங்ல மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் அப்படின்ற பேராகிராஃப்ல நம்ம கொடுப்போம். அதாவது இந்த மாதிரி நாங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த ஒரு டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அட்டென்ஷன் டிரா பண்றது. இன்னொன்னு ஒரு ஈவெண்டோ கண்டிஷன்ஸோ இருக்கு, அது மெட்டீரியல் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அது சிக்னிபிகன்ட் டவுட்டும் காஸ் பண்ணுது. பட் ஸ்டில் கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்றது அப்ராப்ரியேட்டா தான் இருக்கு அப்படின்றதும், அண்ட் இதனால என்னோட ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் நான் எந்த விதத்திலையும் மாடிஃபை பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ adequate disclosure about the material uncertainty is not made in the financial statement, the auditor shall express qualified opinion or adverse opinion as appropriate in accordance with SA 705. அதாவது அங்க டிஸ்க்ளோஷர்ஸ் அவங்க கொடுத்திருக்க வேண்டியது இருக்கு, பட் ஆனா அவங்க அந்த ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கல அப்படின்னா அவங்க டைரக்டாவே குவாலிஃபைடாவோ இல்ல ஒரு அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுத்துருவாங்க. சரியா? இங்கே குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோயிங் கன்சர்ன் பேசிஸ்ல தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோயிங் கன்சர்ன் பேசிஸும் அப்ராப்ரியேட்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஈவெண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கு, சிக்னிபிகன்ட் டவுட் காஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுக்கணும். இந்த டிஸ்க்ளோஷர் மட்டும்தான் நம்ம கொடுக்கல அப்படின்றனாலதான் இங்க எய்தர் குவாலிஃபைடோ இல்ல அட்வர்ஸ் ஒப்பீனியனோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? The basis for qualified or adverse opinion section for the auditor's report state that the material uncertainty exists that may cause significant doubt on the entity's ability to continue as a going concern, and that the financial statements do not adequately disclose the matter. அதாவது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு, ஏதோ ஒரு கண்டிஷன்ஸோ இல்ல ஒரு ஈவெண்ட்ஸோ இருக்கு, அது எங்களுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் டவுட் காஸ்ட் பண்ணுது நம்மளோட என்டிட்டி கோயிங் கன்சர்னா கண்டினியூ ஆகுறதுக்கு. அண்ட் இது நம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒப்பீனியன் பேராகிராஃப்ல நம்ம கொடுத்துருவோம். சரியா? இது ஒப்பீனியன் பேராகிராஃப்ல கொடுத்துருவோம். இது ஒப்பீனியன் பேராகிராஃப்ல அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுப்போம், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் அது இருக்காது. இதுக்கு தனியா ஒரு ஹெட்டிங் போட்டு நம்ம இதை தனியா கொடுப்போம். ஓகேவா? Next one, management unwilling to make or extend its assessment. இப்போ management assessment நான் make பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க அப்படின்னா, if the management is unwilling to make or extend its assessment when required to do so by the auditor shall consider the implications for the auditor's report. In such a situation, a qualified opinion or disclaimer of opinion in the auditor's report may be appropriate because it may not be possible for the auditor to obtain sufficient appropriate audit evidence regarding management's use of the going concern basis of accounting in the preparation of the financial statements. அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் அவங்க அசஸ்மெண்டே மேக் பண்றதுக்கே விரும்பல, அவங்க அசஸ்மெண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம டைரக்டா நம்ம ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியனோ அப்படி இல்ல அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனோ நம்ம கொடுத்துரும். ஏன்னா அவங்க அசஸ்மெண்ட் மேக் பண்ணா மட்டும்தான் நம்மளால அவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் அப்ராப்ரியேட்டா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான நம்மளோட சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் நம்மளால அப்டெயின் பண்ண முடியும். சோ இப்போ அவங்க அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டனால நம்மளால சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸ் நம்மளால அப்டெயின் பண்ணவே முடியாது. சோ இது பர்சுவேசிவா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனுக்கு போயிடும். இல்ல அந்த ஒரு அசர்ஷன் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியனுக்கு போயிடுவோம். ஓகேவா? இதை படிச்சிருவோமா? Next one, accumulation of misstatements identified during the auditor. The auditor shall accumulate misstatements identified during the audit other than those that are clearly trivial. A misstatement may arise from a various of factors. For example, an inaccuracy in gathering or processing data inaccuracy in gathering or processing of data from which financial statements are prepared, or an omission of an amount or disclosure can result into a misstatement. An entity has wrongly capitalized machinery repair expenses amounted to rupees 5 lakhs, resulting in overstatement of profits, is an example of a misstatements. அதாவது ஜெனரலி இப்போ நம்மள மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும் இல்லையா? சோ எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம அக்யூமுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாதான் எது எதெல்லாம் மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்ஸா வருது அப்படின்றது நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இதெல்லாம் ட்ரிவியல், அதாவது உங்களுக்கு ஒன்றும் பெருசா இதனால எஃபெக்ட் இருக்காது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபைன். இல்ல அப்படின்னா மத்த எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸுமே நீங்க ஒன்னா அக்யூமுலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நீங்க இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். சரியா? Consideration of identified misstatements as the audit progresses. The auditor shall determine whether the overall audit strategy and audit plan needs to be revised if, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணல, நம்ம ஆடிட் போக போக ஆடிட் ப்ராக்ரஸ்ல நம்ம மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். இது ஐடென்டிஃபை பண்ண நம்மளோட ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலயோ இல்ல ஆடிட் பிளான்லயோ ஏதாவது ரிவிஷன் தேவைப்படுமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும்போது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the nature of the identified misstatements and the circumstances of their occurrence indicate that other misstatements may exist that when aggregated with misstatements accumulated during the year could be material. அதாவது நீங்க ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேட்மெண்ட்ஸோட நேச்சர் அண்ட் அது அக்கரான சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்றத பார்த்து, அது இப்போ இன்கேஸ் இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் வேற ஏதாச்சும் ஒரு மிஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்டன்ட்ல இருக்கிறத இண்டிகேட் பண்ணுதா அப்படின்றதையும், அண்ட் இதை அக்ரிகேட் பண்ணும்போது அதை ஒன்னா சேர்க்கும் போது நம்மளோட மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா the aggregate of the misstatements accumulated during the audit approaches materiality determined in accordance with SA 320. அதாவது இங்க இந்த இது அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்களா எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும். சோ இது எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்க அக்யூமுலேட் பண்ணும்போது
அப்போ உங்களுக்கு இந்த மெட்டீரியாலிட்டியே அதை தொற்றுதா அப்படின்றதையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கணும். சரியா? இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோ இல்ல நம்மளோட ஆடிட் பிளான ரிவைஸ் பண்ணுமா, ரிவைஸ் பண்ண வேண்டிய நெசசரி இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்குற மாரி இருக்கும். The auditor may request management to examine a class of transaction, account balances, or disclosure in order for management to understand the cause of a misstatement identified by the auditor, perform procedures to determine the amount of the actual misstatement in the class of transactions, account balances, or disclosure, and to make appropriate adjustments to the financial statements. Such a request may be made, for example, based on the auditor's projection of misstatements. அதாவது இப்போ நம்ம ஒரு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்ல, இது எதனால இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைரக்டா மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு இந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனையோ இல்ல இந்த அக்கௌண்ட் பேலன்ஸையோ இந்த டிஸ்க்ளோஷரையோ நீங்க எக்ஸாமின் பண்ணி பாருங்க. நீங்க இதை எக்ஸாமின் பண்ணும்போது எதனால இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால சொல்லி பார்க்க முடியும். சரியா? சோ அவங்களோட ஒரு ப்ரொசீஜரை நம்ம பர்ஃபார்ம் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி என்ன ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு நம்மளோட கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லயோ இல்ல அக்கௌண்ட் பேலன்ஸ்லயோ இல்ல டிஸ்க்ளோஷர்ஸ்லயோ என்ன ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அண்ட் அதுக்கான அப்ராப்ரியேட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மேக் பண்ணவும் சொல்லணும். சரியா? சோ இந்த ரெக்வெஸ்ட் நம்ம ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேட்மெண்ட் ஜென்ரலி இது எப்ப நம்ம பண்ணுவோம், ஒண்ணு ஒரு மிஸ்டேட்மெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், அது நம்மளால அதோட ரீசன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஒரு மிஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அது அமௌண்ட் ஆக்சுவலி மேட்ச் ஆகுதா, அந்த மேனேஜ்மெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சேமா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம இதை பண்ணலாம். சரியா? If at the auditor's request, management has examined the class of transaction, account balances, or disclosure and corrected misstatements that were detected, the auditor shall perform additional audit procedure to determine whether misstatements remain. அதாவது இப்போ ஆடிட்டர் ரெக்வெஸ்ட் பண்ணதை கேட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்லயோ இல்ல அக்கௌண்ட் பேலன்ஸ்லயோ டிஸ்க்ளோஷர்ஸ்லயோ எக்ஸாமினேஷனை மேக் பண்ணி அதுல வர மிஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடிட்டர் மறுபடியும் ஒரு அடிஷனலான ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி வேற ஏதாச்சும் இன்னும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் ஸ்டில் அன்கரெக்டடா இருக்கா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதை படிச்சிடலாமா? Communication and correction of misstatements. The auditor shall communicate on a timely basis all misstatements accumulated during the audit with the appropriate level of management unless prohibited by law or regulation. The auditor shall request management to correct those misstatements. Timely communication of misstatements to the appropriate level of management is important as it enables management to evaluate whether the items are misstatements, inform the auditor if it disagrees and take action as necessary. அதாவது நம்ம ஆடிட்டர் இப்ப ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்டுபிடிக்க அப்பப்போ டைம்லி நம்ம இதை மேனேஜ்மெண்ட் கிட்டயோ அப்படி இல்லைன்னா தோஸ் சார்ஜ் வரும் யார் அப்ராப்ரியேட்டோ அவங்க கிட்ட நம்ம போயிட்டு இது முதல் இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரியா? ஏதோ ஒரு லாவோ இல்ல ரெகுலேஷனோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஓகே. பட் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ட்லி நம்ம அதை டைம்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம இதை கரெக்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்கு, இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்கப்பா அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டும் நம்மளால வச்சிட முடியும். சோ மேனேஜ்மெண்ட் அந்த கம்யூனிகேஷனை எடுத்துக்கிட்டு அதை அவங்க ப்ராப்பரா ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும் ஓகே. இல்ல அப்படின்னா இப்ப ஆடிட்டர் கிட்ட இல்ல நான் இது அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் இதுல டிஸ்அக்ரி பண்றேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கு தேவையான நம்ம ரெலவெண்டான ஆக்ஷன் நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? The correction by management of all misstatements, including those communicated by the auditor, enables management to maintain accurate accounting books and records and reduce the risk of material misstatements of future financial statements because of the cumulative effect of immaterial uncorrected misstatements related to prior periods. அதாவது இப்போ நம்மளோட மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதெல்லாம் ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்களோ அது அலாங் வித் மேனேஜ்மெண்டே ஏதோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் சரி அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ மேனேஜ்மெண்டால அவங்களோட புக்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் ப்ராப்பரா அக்யூரேட்டா இப்போ மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபியூச்சர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. சரியா? ஏன்னா இப்போ சில இம்மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அன்கரெக்டடாவே வச்சுட்டே இருப்போம். அப்ப அது என்ன ஆகும், போக அது அப்படியே குட்டியா பெருசாயிட்டே போயிட்டு இருக்கும். ரைட்டா? அப்ப அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் ஆயிட்டே வரும். சோ இந்த மாதிரி ஆக விடாம அப்பப்போ ஒரு மிஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு அக்யூரேட்டான பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களால கொடுக்க முடியும். சரியா?
If the management refuses to correct some or all of the misstatements communicated by the auditor shall obtain an understanding of the management's reason for not making the correction and shall take that understanding into account when evaluating whether the financial statements as a whole are free from மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு மிஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். பட் ஆனா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதெல்லாம் எங்களால கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க அதை கரெக்ட் பண்றதுக்கு அப்படின்னா, அப்போ மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எதனால அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன ரீசன் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும். அண்ட் அலாங் வித் தட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா பத்தாது, நம்ம ஃபைனலி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வருவோம்ல, நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்க வருவோம்ல, அந்த இடத்துல அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸை நம்ம கொண்டாந்து இங்க போட்டுருணும். சரியா? Evaluating the effect of uncorrected misstatements. The auditor shall determine whether uncorrected misstatements are material individually or in aggregate. In making this determination, the auditor shall consider, அதாவது இப்ப இருக்கிற uncorrected misstatements எல்லாம் இண்டிவிஜுவலாவோ இல்ல அக்ரிகேட்டாவோ மெட்டீரியலா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க டிட்டர்மைன் பண்ணணும். அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு முதல்ல அவங்க என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, the size and nature of the misstatements both in relation to the particular class of transaction, account balances or disclosure, and the financial statements as a whole and the particular circumstances of the occurrence. அதாவது அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸோட சைஸ் அண்ட் நேச்சர், அது அவங்களோட பர்டிகுலரான ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் டிஸ்க்ளோஷர்ஸ்க்கும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவல்லையும் பார்க்கலாம். அண்ட் அது எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அக்கர் ஆயிருக்கு அப்படின்றதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் அலாங் வித் தி எஃபெக்ட் ஆஃப் தி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ப்ரியார் பீரியட் ஆன் தி ரெலவென்ட் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் டிஸ்க்ளோஷர் அண்ட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல். அதாவது இப்போ இது இந்த வருஷத்துல இருக்க மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல அன்கரெக்டடா இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸோட நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ்லயோ இல்ல கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லயோ இல்ல டிஸ்க்ளோஷர்ஸ்லயோ அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல்லயோ என்னென்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ்ல அன்கரெக்டடா ப்ரியார் பீரியடோட இருக்கோ அதோட எஃபெக்ட் எல்லாம் என்ன இருக்கு இப்போ அப்படின்றதையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா? படிச்சிடலாமா? ஓகே. Communication with those charged with governance. The auditor shall communicate with those charged with governance regarding the uncorrected misstatements and the effect that they individually or in aggregate may have on the opinion on the auditor's report, unless prohibited by law or regulation. The auditor's communication shall identify material uncorrected misstatements individually. The auditor shall request that uncorrected misstatements be கரெக்டட். அதாவது நம்ம ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் அவங்களோட தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்ட என்னென்ன அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இண்டிவிஜுவலாவும் சரி ஆர் அக்ரிகேட்டடாவும் சரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? அது லா அண்ட் ரெகுலேஷன் ப்ரொஹிபிட் பண்ணலாம் அப்படின்னா மட்டும், ப்ரொஹிபிட் பண்ணுச்சு அப்படின்னா சொல்ல மாட்டோம், ப்ரொஹிபிட் பண்ணல அப்படின்னா அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் நம்ம மேக் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த ஆடிட்டர் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அன்கரெக்ட் பண்ணாம இருக்கு இண்டிவிஜுவலா அப்படின்றதும், அண்ட் அது எந்தெந்த அன்கரெக்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்டையும் அவங்க அங்க தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் கிட்ட வைக்கலாம். சரியா? The auditor shall also communicate with those charged with governance the effect of uncorrected misstatements related to prior period on the relevant class of transaction, account balances or disclosure and the financial statements as a whole. அதாவது நம்மளோட கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரியார் பீரியட்லாம் வந்து இப்ப எஃபெக்ட் கொடுக்குது, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோலா இருந்தாலும் சரி, நம்மளோட கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷரா இருந்தாலும் சரி, அதோட எஃபெக்ட் இந்த வருஷம் என்னவா இருக்கு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம தோஸ் சார்ட்டட் கவர்னன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? Next one, written representation from management regarding effect of uncorrected misstatements. The auditor shall request a written representation from management and where appropriate, those charged with governance whether they believe the effect of uncorrected misstatements are immaterial individually and in aggregate to the financial statements as a whole. A summary of such items shall be included in or attached to the written representation. அதாவது நம்மளோட ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து அப்படி இல்லை அப்படின்னா தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் கிட்ட வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். சரியா? என்னன்னு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அது இம்மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாவோ இல்ல அக்ரிகேட்டாவோ அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்டையர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல அப்படின்னா ஒன்லி இம்மெட்டீரியலா தான் இருக்கு, எதுவும் மெட்டீரியலா இல்லாம இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து பிலீவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், documentation regarding misstatements identified during the audit. The audit documentation shall include
the amount below which misstatements would be regarded as clearly trivial. அதாவது ஒரு அமௌண்ட் எதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலி நம்ம ஒண்ணு பெருசா கன்சிடரே பண்ண மாட்டோம். ஒரு ரூ. 10 ரூ. 20 ரவுண்ட் ஆஃப் எரர். சோ இந்த மாதிரிலாம் எந்த எந்த அமௌண்ட்டுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஜென்ரலாவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அக்யூமுலேட்டட் டியூரிங் தி ஆடிட் அண்ட் வெதர் தே ஹவ் பீன் கரெக்டட். அதாவது என்னென்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க இந்த ஆடிட்ல அவங்க அக்யூமுலேட் பண்ணாங்க அப்படின்றதையும் அண்ட் எதை இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். And finally, the auditor's conclusion as to whether the uncorrected misstatements are material, individually or in aggregate, and the basis of for that conclusion. ஃபைனலா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேட்மெண்ட்ஸ் அன்கரெக்டடா இருக்கு அப்படின்னா இந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மெட்டீரியலா இருக்குமா, இண்டிவிஜுவலாவோ இல்ல அக்ரிகேட்டடாவோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனும் அண்ட் இந்த கன்க்ளூஷன் எந்த பேசிஸ் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இதை படிச்சிடலாமா?